அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குத்தின்னு இறங்கும். அவர் அப்படியே இறந்து போவார். தப்பு பண்ணா அரசர்கள் காலத்துல எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மையா உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? ஸோ அது காமிக்க தான் ஒரு நடுக்கல் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நடுக்கல்ல இருக்குங்க, நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கந்தளி போகிற வழியில் இருக்க நரியநேரின்ற ஒரு வில்லேஜில் நாங்கள் ஒரு நடுக்கல் கண்டுபிடிச்சோங்க. அந்த நடுக்கல் என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க காலத்தில் தப்பு பண்ணால் தண்டனைகள் கொடுக்க கோர்ட் இருக்குது. அந்த காலத்தில், அதாவது இப்போலேருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணால் அரசர்கள் காலத்தில் எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையாக உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? ஸோ அது காமிக்க தான் ஒரு நடுக்கல் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நடுக்கல்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசர் காலத்தில் அரசர்கள் தப்பு பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். அதையும் கிளியர் பண்ணதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆனால் அந்த காலத்திலே அரசர் காலத்தில் அரசர் தப்பு பண்ணால் எப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இது என்னடா இது பல்லாக்கில் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இது பல்லாக்கில் தூக்கிட்டு போன ஒரு அரசரோட நடுக்கல் நீங்க யோசிக்கலாம். ஆனா இது நடுக்கல் பல்லாக்கில் போன நடுக்கல் இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு அரசர் தவறு பண்ணதுக்காக அவரை கழுவு ஏத்தன ஒரு நடுக்கல்ங்க. அவரை கழுவு ஏத்தன ஒரு நடுக்கல் நீங்க பார்க்கலாம். இது பல்லாக்கில் போற மாதிரி இருக்கு, நீங்க யோசிக்கலாம். இது கழுவு ஏத்தன நடுக்கல்ங்க. இது பாத்தீங்கன்னா கழுவு மரம். இது கழுவு மரம்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா கருவேல மரத்துல கூசாவும் செதுக்குவாங்க, இல்ல இரும்புல கூசாவும் வச்சுப்பாங்க. ஒரு அரசரோ இல்ல ஒரு சாமானிய மனிதனோ தப்பு பண்ணும் போது அவரை கழுவு மரத்து மேல அவரை தவறு பண்ணவரை வைப்பாங்க. அவர் வெயிட்டுக்கு இறங்க அந்த அப்படியே கொஞ்சமா குத்தின்னு இறங்கும். அவர் அப்படியே இறந்து போவார். அதுதான் கழுவேத்தத்துன்னு சொல்லுவாங்க. இந்த அரசர் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்காருங்க. அவரை கழுவேத்தன கல்வெட்டு தான் இது. நீங்க நல்லா பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, கழுவு மரம், அரசர் உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு பெண் பூ போடுறாங்க. இந்த பெண்ணை நான் எப்படி குறிப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, குடுமி போட்டிருக்காங்க, கையில் பூ போடுற மாதிரி அங்கே வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பெண் பூ போடுறத நான் உங்க முன்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவரை நீங்கள் எப்படி அரசர்னு குறிப்பிடுறீங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க, மண்டையில் கிரீடம் இருக்குது, கையில் பார்த்தீங்கன்னா வளையல். எவ்வளோ நுட்பமாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கையில் வளையல் போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கழுவேத்தனதுக்கு பின்னாடி அவர் ஒரு சில நாளில் இறந்துடுவார். அவர் இறந்தது பின்னாடி அவர் உடலை யாரும் எடுக்க மாட்டாங்க, கழுகுக்கு இரையாக்கிடுவாங்க. அரசரே தவறு பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அது உறுதியாக சொல்ல முடியாதுங்க. வேற ஒரு அரசர் படையெடுத்து அரசர் தோறுனாலும் கழுவேறிடலாம். இல்லை அரசரே ஒரு தவறை புரிஞ்சு அதை ஒத்துக்கிட்டும் கழுவேறது இருக்குங்க. இதில் 2 வகை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 2வதுல எதனா ஒரு தவறு செய்திருந்து அரசரே கழுவேறி இருப்பார். அந்த ஊர் மக்கள் கிட்ட அரசர் நல்ல பேர் எடுத்திருக்காருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்தது பின்னுக்கும் அவருக்கு ஒரு நடுக்கல் வச்சுருக்காங்க, அதை சாமியாக வழிபட்டுருக்காங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு விவேக் வ்ளாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோ.